கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் மறுபடியும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியாக நம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 12வது வசனம். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் நம்ம இரட்சகரும் கர்த்தருமாய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து நம்மிடத்தில் ஒரு சத்தியத்தை போதிக்கும்படியாக கடந்து வருகிறார். இந்த வேத பகுதியை நாம் பார்த்தோமேயானால் மனிதனுக்கு இருதயத்தில் உண்டாகிற இருமாப்பை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நமக்கு ஒரு மேன்மை வர வேண்டும் என்றால் நாம் அதற்கு நம்மளை தாழ்த்த வேண்டும். தாழ்மையில் இருதயம் நமக்கு வேண்டும். தாழ்ந்து போகிற தன்மை, மற்றவரிடத்தில் நம்மளை தாழ்த்தி அர்ப்பணித்து பணிந்து போகிற குணம் நமக்கு இருக்கணும் என்பதை தான் இந்த நீதிமொழிகள் மூலமாக ஆண்டவர் நமக்கு இன்று உணர்த்துகிறார். அழிவு வருவதற்கு முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும் என்று வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நம்ம வேதத்திலே அநேக மனிதர்களை நாம் காண முடியும். ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, இஸ்ரவேலருக்கு எல்லாருக்கும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன்தான் சவுல். ஆனாலும் அவனுடைய இருதயத்தில் இருமாப்பு, கடினத்தன்மை, மேட்டிமை இதையெல்லாம் வந்து அவனுடைய அழிவுக்கு அதுவே காரணமாய் மாறிவிட்டது. நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோமே, அவனுடைய இருதயத்தில் உண்டான மேன்மை, உண்டான இருமாப்பு, அவனுக்கு உண்டான ஆணவத்தினால அவனுடைய ராஜ்யம் அழிந்து போனதை நாம் காண முடியும். இப்படி இருதயத்தில் இருமாப்போடு வாழ நினைக்கணும் என்று நினைக்கிற அநேக மனிதர்கள் அவர்களுடைய அழிவுகளை சந்தித்ததை, அவர்களுடைய முடிவு மிகவும் அற்பமாய் முடிந்ததை நாம் வேதத்திலே கண்டுகொள்ள முடியும். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து இந்த நல்ல நாளில் நமக்கு சொல்லுகிறார், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, உங்களை தாழ்த்த நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள் என்று. கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கர்த்தர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்த நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படுவோம். மனிதர்களுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம். நம் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம். நம்ம எல்லா இடங்களிலும் நம்மளை தாழ்த்த 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 கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று வேதத்திலேயே சொல்லியிருக்கிறபடியே நாம் நம்மளை கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணித்து நம்மளை தாழ்த்த பழகி கொள்ளுவோம். கர்த்தர் கரத்திலிருந்து நம் உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் மேன்மையும் பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.